வெல்கம் டு எம்கேடி ஏஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 15 and 16 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்துலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அட் டைமில் வந்து தேர்தல் நடத்துகிறது தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தினுடைய சாத்தியக்கூறுகளை ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டியை பற்றி பார்த்தலாம். அதோடைய தலைவர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் அந்த திட்ட சாத்தியக்கூறுகளை வந்து ஆராயறதுக்கு அந்த கமிட்டியோட தலைவராக இருந்தார். ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18,626 பக்க அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து சாத்தியக்கூறு தான் அப்படின்ற மாதிரி நிறைய கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1952 தான் பொது தேர்தல் வந்து முதல்ல சுதந்திர இந்தியாவில் வந்து நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து 1967 வரைக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அட் டைமில் தான் வந்து எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1967 அப்புறம் சில ஸ்டேட்ஸில் எல்லாம் வந்து இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததுனால ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் சேம் டைமில் வந்து அப்போ இருந்து எலெக்ஷன் நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஸோ திரும்பவும் அதே மெத்தடை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். ஸோ 1952 முதல் 1967 வரை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒன்றாகவே தேர்தல் நடந்தது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 32 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம்ல. ஸோ இதில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ சப்போஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேமாக வந்து எலெக்ஷன் நடந்து ரெண்டு பேருமே வந்து பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சி கவிழ்ப்புனால ஆட்சி இழந்துருச்சு அப்படின்னா இன்னொரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப ஒரு 5 வருஷத்துக்கு இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து மிச்சம் எத்தனை வருஷம் ஆட்சி செய்யணுமோ அத்தனை வருஷம் மட்டும்தான் வந்து அந்த நியூ கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா புதிய தேர்தல் ஆணையர்களாக சுக்வீர் சிங் சந்து அண்ட் ஞானேஸ்வர் குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். ஸோ இதில் வந்து என்னென்னா தேர்தல் ஆணையர்கள் வந்து 2 பேர், தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து 1+2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒருத்தர், தேர்தல் ஆணையர்கள் வந்து 2 பேர். ஸோ அந்த 2 பேர் இப்போ யார் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுக்வீர் சிங் சந்து, அதாவது SS சந்துன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஞானேஸ்வர் குமார். இவங்க 2 பேரையும் தான் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஞானேஸ்வர் குமார் வந்து என்ன அப்படின்னா இந்த 370வது சட்டப்பிரிவு நீக்கத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீர் இருக்கு இல்லையா அதை வந்து 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறதுக்கும் இவர் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம 3வது பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த 4 நகராட்சிகளையும் மாநகராட்சியாக விரைவாக வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த 4 மாநகராட்சியும் சேர்த்து நமக்கு மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 25 மாநகராட்சிகள் வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த 4ஐயும் இன்க்ளூட் பண்ணி 25 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் புதுமை பெண் திட்டம் மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் வந்து ஆக்சுவலாக அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்றது தான் வந்து அந்த புதுமை பெண் திட்டம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து வந்து அவங்க காலேஜ் போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் வந்து வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்குமே இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம 5வது பார்த்தோம் அப்படின்னா ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா வந்து 134வது இடம் பிடித்தது. ஸோ இதில் வந்து ஒரு படி முன்னேறி 134வது இடத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா எடுத்த பாயிண்ட்ஸ் என்னென்னா 0.644 அப்படின்ற புள்ளிகளில் தான் எடுத்து 134வது இடத்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மனித வளர்ச்சி குறியீடுக்கு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னா ஹெல்த்து, எஜுகேஷன், இன்கம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய தனி வருமானம், அதுக்கப்புறம் அவங்களுடைய எஜுகேஷன், அப்புறம் வந்து சுகாதாரம். ஸோ இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த HDI அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 134th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம 6வது பார்த்தோம் அப்படின்னா 2024 ஆண்டிற்கான ராஞ்சி கோப்பையை 42வது முறையாக மும்பை அணி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஃபைனல்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து மும்பையிலேயே தான் நடந்துச்சு. ஸோ மும்பையில் நடந்த அந்த ராஞ்சி கோப்பை போட்டியில் வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா மும்பை அணியே தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்க வந்து 42nd டைமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்து 7வது பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் யார் அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியான்றவர் தான் இப்போ புதுசாக வந்து இந்த கமிட்டியோட தலைவராக இருக்கார். ஸோ இவர் வந்து ஈட்டி எறிதல் வீரர், இவரை தான் வந்து பாரா ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக இப்போ வந்து போட்டிருக்காங்க. அடுத்து 8th பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கன்சியூமர்ஸ் டே ரைட்ஸ் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 15th. ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்குன்னா மார்ச் 15. ஸோ இது வந்து கன்சியூமர்ஸ்னால் என்ன, ஒரு பொருளை எந்த பொருளை வாங்கினாலுமே அவங்க தான் வந்து வாங்குறவங்க தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் வந்து இந்த மார்ச் 15 வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம 9வது பார்த்தோம் அப்படின்னா ஜோத்பூர் ராணுவ முகாமில் ராணுவத்தில் முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர், அதாவது பறக்கும் பீரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த படைப்பிரிவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து முதல் முறையாக வந்து ராணுவ பிரிவில் வந்து முதல் முறையாக இந்த படைப்பிரிவை வந்து அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து விமானப்படையில் வந்து இருந்தது. ஸோ இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து விமானப்படையில் இதுக்கு முன்னாடி இணைச்சிருந்தாங்க. ராணுவத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பறக்கும் பீரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் 15 and 16 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீகாப் பார்த்துடலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், இதோடைய தலைவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். 18,626 பக்க அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் தாக்கல். 1952 முதல் 1967 வரை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒன்றாகவே தேர்தல் நடத்தப்பட்டன. இது வந்து 32 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்துள்ளன. அடுத்து நம்ம 2வது பார்த்தோம் அப்படின்னா புதிய தேர்தல் ஆணையர்கள் வந்து சுக்வீர் சிங் சந்து அண்ட் ஞானேஸ்வர் குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். இந்த ஞானேஸ்வர் குமார் வந்து 370வது சட்டப்பிரிவு நீக்கம், காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதில் முக்கிய பணியாற்றியவர். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகளும் மாநகராட்சியாக விரைவில் உதயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் சேர்த்து மொத்தம் 25 மாநகராட்சிகள் வந்து தமிழகத்தில் இருக்குது. ஸோ அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படும். மூலம் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ 5வது பார்த்தோம் அப்படின்னா ஐநாவின் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு, அதோடைய மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து இந்தியா 0.644 புள்ளிகள் எடுத்து 134வது இடம் பிடித்தது. இதில் வந்து ஹெல்த், எஜுகேஷன், இன்கம் இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ அடுத்த 6வது பார்த்தோம் அப்படின்னா 2024 ஆண்டிற்கான ராஞ்சி கோப்பையை 42வது முறையாக மும்பை அணி வென்றது. ஸோ 7வது இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் யார் அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா. 8வது வேர்ல்டு கன்சியூமர்ஸ் டே ரைட்ஸ் வந்து என்னைக்கு அப்படின்னா வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து மார்ச் 15. அடுத்து வந்து 9வது ஜோத்பூர் ராணுவ முகாமில் ராணுவத்தின் முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர், அதாவது பறக்கும் பீரங்கி படைப்பிரிவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையானவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.